நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் இமீடியட்டாக நீங்கள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து கிங்ஃபிஷ் உங்களால் நடத்த முடியல. 27% இருந்தது 2008 இவருடைய மார்க்கெட் ஷேர் 27% இருந்தது. சஸ்டெயினபிளாக உங்களால் பண்ண முடியல. ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் யூ ஆர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இன்டர்வியூவில் பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாம் தியரட்டிக்கலாக அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? நீங்கள் எதை நம்புறீங்கன்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸை நம்புறீங்க. 2010 அமர் சிங்னு சொல்லி ஒரு இது பேசர் சமாஜ்வாதி அவர் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியில இருக்காரு. ஆனால் வந்து அவருடைய ரோல் வந்து டீல் மேக்கிங் தான். அவர் வந்து இது ப்ரெஸ்ல வந்தது, நமக்கு ரியலாகவே தெரியாது. ஆனால் 2000 இருக்கும். ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக நிற்கிறவர் வந்து ஜேடிஎஸ் சப்போர்ட் பண்ணி அங்கங்கங்க இருக்கிற சின்ன சின்ன ஓட்டெல்லாம் சேர்த்து இவர் ஒரு எம்பியா மாறினார். இவர் எம்பியா மாறினது என்ன? மக்களுக்காக போயிருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அவர் அங்கே போய் பார்லமெண்ட்ல பேசினது ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஆனால் இவர் பார்லமெண்ட்ல வந்த உடனே எல்லாரும் வரவேற்கிறதுக்கு காரணம் லோக்சபா எம்பிஸுக்கும் ராஜ்யசபா எம்பிஸுக்கும் பெஸ்ட் ஆல்கஹால் பாட்டில்ஸ் ஒரு பாக்ஸில் வச்சு இந்த மாடல்ஸுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க. இதை எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் விமன் எம்பிஸ். ஒரே ஒரு பிஜேபி எம்பி மட்டும் எனக்கு என்னுடைய பர்சனல் இதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? இது வந்து ஒரு காந்திசம் பேசக்கூடிய எல்லா எம்பிஸும் வாங்கியிருக்காங்க, நான் காந்தியன்ஸும் வாங்கியிருக்காங்க. இல்ல, நான் காந்தியன்ஸ் கிடையாது, எல்லாருமே காந்தியோடைய இதுதான் சொல்றோம். ஒரு வேற விதத்தில் சொல்லியிருக்கோம். எல்லாருமே வாங்கியிருக்காங்க. இதுல என்ன பாலிசி? he can influence by just giving a costliest alcohol. அதே மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா எல்லா லாஸையுமே நம்ம வளைச்சிடலாம் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அவருக்கு. கான்ஃபிடென்ஸை விட ஹுப்ரிஸ், அகம்பாவம் இருந்தது.